Realme கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா மொபைல்ஸ் பார்த்துருக்கோம், ஏன் ஈவன் டேப்லெட்ஸ் கூட பார்த்துருக்கோம். இப்போ ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இயர்ஃபோன்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன இயர்ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா Realme Buds Air 3 Neo அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் நியூ TWS லான்ச் பண்ணியிருக்காங்க Realme தரப்புலேருந்து. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. வாங்க பார்க்கலாம். பாக்ஸோட கண்டென்ட்னு வரையில் ஒரு TWS இருக்குது, இயர் டிப்ஸ், டைப் சி கேபிள், வழக்கம் போல் அவங்க கொடுக்கறது தான். யூசர் மேனுவல்ஸ், குவிக் ஸ்டார்ட் கைட், இதுதான் நமக்கு பாக்ஸில் வர கண்டென்ட். ஸ்பெக்ஸ் வைஸ் உண்மையிலே தூள் கிளப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். வாங்க ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பெரிய டிரைவர். பேஸ்லேருந்து சவுண்ட் கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கும் இந்த ஒரு டிரைவரில். டிரைவர் மட்டும் நல்லா கொடுக்காம இதில் ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. பீக் ப்ளஸ் TPU பாலிமர் காம்போசிட் டயஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மியூசிக்கை என்ஹான்ஸ் பண்ணி பேஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஒரு டெக்னாலஜி கொடுக்குது. இதில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸோட கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓவரால் 10mm டிரைவ், டால்பி அட்மாஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குன்றதுல ஒரு டவுட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வெறும் எல்லா TWS மாதிரி பாட்டு கேட்குறது, வீடியோஸ், மூவிஸ் மட்டும் பார்க்க முடியாது, கேம் கூட ஆட முடியும். ஏன்னா இதில் 88ms சூப்பர் லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு கம்மியான லேட்டன்சினே சொல்லலாம். கேம் ஆடும் போது உங்களுக்கு எந்த ஒரு டிலேவும் வராது. அதனால் கேமும் நல்லாவே விளையாடவும் முடியும். இதில் ப்ளூடூத் 5.2க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு லேட்டஸ்ட்டான வெர்ஷன். எந்த ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூவும் இதில் வராது. நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு நீங்கள் பட்ஸை போட்டுட்டு போயிட்டீங்கன்னா கூட இது ஓரளவுக்கு ஒரு லிமிட் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா தான் கட் ஆகும், தவிர ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் கட் ஆகாது. இதில் டச் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா உங்களோட பாட்டை ப்ளே பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும், கால்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கட்டும் பண்ண முடியுது. 3 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா மியூசிக்கோட அடுத்த மியூசிக் போக முடியுது. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு இன்க்ரீஸ் பண்ண முடியுது, டிக்ரீஸும் பண்ண முடியுது. டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி. அது மொபைல்ஸாக இருக்கட்டும், ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த வைஸ் இதில் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் 30 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. ஒன் சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபுல் கேஸ் இருந்ததுன்னா உங்களால் 30 மணி நேரம், வெறும் பட்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் 7 மணி நேரம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியுது. 30 மணி நேரம் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் ப்ளஸ் கேஸ் ரெண்டுமே இருந்ததுன்னா 30 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் டைம். 18 மணி நேரம் காலிங்கும் பண்ண முடியுங்க. கால்லாம் பேசுகிறீங்கன்னா 18 மணி நேரம் தாராளமாக இதில் தாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் AI ENC நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்ஸ் பேசும்போது பின்னாடி நாய்ஸாக இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறத நல்லா லவுடாகவும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த ஒரு டெக்னாலஜி ரொம்பவே நல்ல விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வெறும் பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 60 நிமிஷமும், கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 60 நிமிஷம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 120 நிமிஷத்தில் இந்த உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்னே சொல்லலாம். 20 மணி நேரத்துக்கான சார்ஜர் TWSலாம் இருக்குது. அது மத்தியில் இது ரொம்பவே ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்னே சொல்லலாம். இதில் வெயிட்டுன்னு வரையில் வெறும் 4 கிராம் தாங்க இருக்குது. காதில் போட்டிருக்கதே தெரியாது, அந்த அளவுக்கு லெஸ் வெயிட் தாங்க இந்த TWS. இதை உங்களால் ஆப் கண்ட்ரோலாகவும் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா Realme லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் தாங்க. அந்த ஆப்பை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே இதனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கேம் மோட் ஒரு மேட்டர் சொல்ல அது இதை வச்சு தாங்க பண்ண முடியுது. இது பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஃப்ரம் -20°C to 60°C. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. என்னென்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4000 டைம் சார்ஜ் போட்டு எடுத்திருக்காங்க. 2000 டைம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 வாட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை. அது மட்டும் இல்லாமல் 50°C வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமிடிட்டி எல்லா செக்கும் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத விஷயம். எப்படி செக் பண்ணான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது தண்ணி படுதுன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இவ்வளோ தாங்க இந்த பட்ஸை பற்றி.
ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சுங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஒரு பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமானதுனா சவுண்ட் குவாலிட்டி இதில் நல்லாவே இருக்குங்க. 10mm டிரைவ், அந்த ஒரு டெக்னாலஜி, டால்பி அட்மாஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே நல்ல சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 8 எம்எஸ்க்கான லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் வரையில் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இல்லை, இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனோடையும் 1700 ரூபாய்க்கு இந்த பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. பாய்.